ஹர ஹர நம பார்வதிபதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குனித்த புருவமும் குவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. ஏகாஸ்யந்து சதுர்புஜம் திரணஜனம் வாமேது துத்தூரகம் சந்திரம் பத்ரசிகி பிரசாதிகரம் ஊர்ಧ್ವம் பதம் குஞ்சிதம் சவ்யே ஸ்வஸ்திதகுண்டலே டமருகம் கங்காபஜே பிப்ரதம் வந்தே கீர்ணஜடம் நடேசமகிஷம் அபஸ்மாரமேகஸ்திதம். எல்லாம் அல்ல நடராஜ பெருமானுடைய பெருங்கருணையினாலே நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம பாடசாலை, தொலைபேசி 9865098370, அடியனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 20/12/2021 முதல் 26/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிக்காரர்களுக்கும் அதனை சார்ந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட ஜன்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களும் வழிபாட்டு முறைகளையும் பார்த்துட்டு, இந்த வார சந்திராஷ்டமத்தையும் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 19/12/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம், 20/12/2021 திங்கட்கிழமை ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பேர் ஆருத்ரான்னு பேர். இந்த மார்கழி மாதத்தில் தனுர் மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமும் பிறகு அலங்காரங்கள் செய்து தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த சுமங்கலி பெண்கள் எல்லாம் தாங்கள் சுமங்கலிகளாக இருக்க வேண்டும், தங்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் நீண்ட ஆயுளை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த மங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாங்கல்ய சரடுகள் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக விளங்குகின்றது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறை அபிஷேகங்கள் நடைபெறும், வழிபாடுகள் நடைபெறும். அப்போது இந்த ஆணி திருமஞ்சனம், மார்கழி திருவாதிரையும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் தை மாதம் மார்கழி 30ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயனம் சொல்லுவோம். இப்போ தட்சிணாயனத்திற்கு முன்பாக உத்தராயணத்தினுடைய இறுதி காலமாக இருக்கக்கூடியது ஆணி மாதம். இப்போ அந்த உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமான ஆணி திருமஞ்சனத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும், இந்த தட்சிணாயனத்தினுடைய இறுதி மாதமாக விளங்கக்கூடியது இந்த மார்கழி மாதம், தை 1 ஆணி 30 வரைக்கும் உத்தராயணம். அப்போ அந்த தட்சிணாயனத்தினுடைய இறுதி மாதமாக விளங்கக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலையும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள்லாம் பண்ணி கலந்துட்டோம்னால் இந்த ஆடல், பாடல், கலை, இசை, நாடகம், சினிமா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது யோகம். சுமங்கலிகளுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அது 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சம்பவிக்கிறதுனால அந்த ஆருத்ரா அபிஷேகம் தரிசனத்தை கண்டுகளித்து எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு, 22/12/2021 புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி தினமானது அன்றைய தினம் சம்பவிக்கிறது. எனவே அன்றைய தினம் விரதங்கள் மேற்கொண்டு அப்பம், அதிரசம், குழக்கட்டை, மோதகம், அவல் பொரி, சுண்டல், பாயசம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரசாதம் செய்து அருகம்பல்லை எடுத்து விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகருக்கு சாட்சி வழிபட்டு வந்தால் என்ன காரியத்தை நினைத்து வேண்டுகிறவோ அந்த காரியம் நடைபெறும் என்பது சாஸ்திரம். 24/12/2021 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி,
முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வந்தால் வம்சவருத்தி, குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் ஏற்படும். இது இந்த வார விசேஷங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் விருச்சிகம், தனுசு, மகரம். அப்போது விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த 3 ராசியைச் சேர்ந்தவர்கள் இறை வழிபாட்டுடன் அமைதியாக இந்த வாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 20/6/2021 முதல் 26/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்குறோம். இந்த வார பலாபலன்களில் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார், மிகச்சிறப்பு. யோககாரகன் அப்படிங்கிறவர் யோகஸ்தானம், லாபஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது எதிர்பாராத ஒரு அமைப்பு. அப்போ திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபங்கள், எதிர்பாராத காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கிறது. எப்போவோ ஒரு பிளான் பண்ணி வச்ச காரியம் இப்போ அது நமக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும். பழைய கடன்கள் நிவர்த்தியாகும். உடல்நலக் கோளாறு, மனநலக் கோளாறு, சைக்கார்டிக் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், தொடை, கழுத்து, வயிறு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தியாகிறது. கண் நோய் நிவர்த்தியாகிறது. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரியே உயர்கல்வித்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், கஸ்டம்ஸ், பத்திரப்பதிவு இந்த மாதிரி துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் லாபங்கள், பதவி உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், கட்டட உரிமையாளர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், மளிகை, பால், பழம், புஷ்பம், காய்கறிகள், நடைபாதை வியாபாரிகள், டீ கடை, பேக்கரி இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 6ஆம் இடம் ரணம், ரோகம், சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் திருமண பேச்சுக்கள் தடைபடும். தேவையில்லாத பிரச்சனைகள், பெண்களால் பிரச்சனைகள் அல்லது பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனைகள், லவ் பண்ணுறவங்க, விரும்புகிறவங்கெல்லாம் பிரியக்கூடிய அமைப்பு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஆபரணங்கள் விரயம், பண விரயம், தன விரயம், தொழில் நஷ்டம், கெட்ட பெயர் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள், போக்குவரத்தில் பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்த்தோம்னா சனி சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பானது அமைப்பு. வம்சவருத்தி ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியும். ஏதாவது கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, வியாஜ்யங்கள், பங்காளி சண்டைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்பட்டு நமக்கு உண்டான பாகங்கள் நமக்கு கிடைக்கும். நிரந்தரமான தொழில் அமையும். பல பேருக்கு இங்கே ஒரு மாதம் வேலை, அங்கே ஒரு மாதம் வேலை, கரெக்டாக வேலைக்கு போகிறதில்ல. எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் இந்த மாதிரி தான், ஒரு மாதம் அங்கே போகிறேன், ஒரு மாதம் இங்கே போகிறேன், சரியான தொழில் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ கன்னிராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஸ்திரமான தொழில் அமையக்கூடிய அமைப்பு, ஸ்திரமான சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், வாகன ஓட்டுநர்கள், வாகன நடத்துனர்கள், வாகன வியாபாரிகள், வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், வாங்கி விற்பவர்கள், ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, பணிமனை மெக்கானிக் சென்டர் வச்சுருக்கிறவங்க, அது இவங்களுக்கெல்லாம் ட்ராவல்ஸ், டூர்ஸ் எல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தமான வியாபாரிகளுக்கு நன்மை. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோல் பங்க், ஆயில் சம்பந்தமான தொழில், பிளாஸ்டிக் பொருட்கள் வியாபாரிகள், பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரியே எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்கள், தோல் சம்பந்தமான லெதர் ஒர்க் பண்ணுறவங்க, லெதர் பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை ஏற்படுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நிதி சம்பந்தமான பிரச்சனை விலகும், கடன்கள் நிவர்த்தியாகும். நிதித்துறை, ஆபரண தொழில் பண்ணுறவங்க, நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகளுக்கு நன்மை சற்று அதிகரிக்கும். அதே மாதிரியே வங்கி ஊழியர்கள், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அரசு தொழில், அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை. அதே மாதிரியே கல்வித்துறை, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றங்கள் ஏற்படும். தனியார் துறை, நிதித்துறை, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்க, ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 3ஆம் இடத்தில் செவ்வாய், கேது, அதுவும் நன்மை. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். தாயார் உடல் நலம் சீராகும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். விவசாயம், வேளாண்மை, நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், மருத்துவர்கள், மருந்தகங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், மின்சாரம், ரயில்வே, கப்பல், விமான போக்குவரத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அறநிலையத்துறை, ஆன்மீகம், சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, இந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக கன்னிராசின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்கள் ஒரு 80% நன்மைகள். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. எனவே பெருமாளை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.